நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது நம்ம மொபைல்லே வீட்டிலேருந்து எப்படி பாஸ்போர்ட் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி என் பாஸ்போர்ட்டை சீக்கிரமாக வாங்கிட முடியுமா அப்படிங்கிற வீடியோவை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம யூஸ் பண்ணுற மொபைல்லேருந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிற வீடியோவும் பார்க்க போகிறோம். இன்றைய வேகமான உலகத்தில் மொபைல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு பாஸ்போர்ட் பெறுவது எப்படி அப்படிங்கிறதையும் பார்ப்போம். பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாஸ்போர்ட்டு அப்ளை பண்ணோம்னாக்க நம்ம பாஸ்போர்ட் அலுவலகம் போகணும். அங்கே போய் ஃபஸ்ட்டு நம்ம டோக்கன் வாங்கிட்டு வரணும். அவங்க ஒரு தேதி சொல்லுவாங்க, அந்த தேதி அன்றைக்கி நம்ம போகணும். அது இப்போ அப்படி போகணுன்னாலும் ரொம்ப நீண்ட வரிசையில் நின்று கால் கடுக்க நின்று அப்ளை பண்ணி தான் நம்ம பாஸ்போர்ட் வாங்கணும். அப்படியே போனாலும் ஒரே நாளில் முடியுமான்னு பார்த்தீங்கன்னாக்கா கிடையாது. இன்றைக்கி லைனில் நிற்போம், அந்த குறிப்பிட்ட டைம் முடிஞ்சிச்சுன்னா திரும்ப நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்ப நம்ம மறுநாள் போய் அப்ளை பண்ணி தான் நம்ம பாஸ்போர்ட் வாங்குறது ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தோம். கொஞ்சம் தொழில்நுட்பம் வளர்ந்து இப்போ மொபைல்லே அப்ளை பண்ணி நம்ம பாஸ்போர்ட்டை வாங்கலாம் அப்படிங்கிற ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு நான் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை ஓப்பன் பண்ணிக்கிங்க. அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி அதில் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் செய்யணும். இதை நான் நேரடியாக ஏன் உங்கள்கிட்ட வீடியோவாக காமிக்கலைனாக்க காப்பிரைட் கிளைம் வரும். அதனால தான் நான் அந்த வெப்சைட்டோட எப்படி நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுலாம் நான் இந்த வீடியோவில் காட்டல. அப்படி காட்டினாக்கா காப்பிரைட் கிளைம் வரும். அதனால் நான் வீடியோவிலேயே சொல்கிறேன், வாய்ஸாகவே சொல்கிறேன். நீங்கள் அதை மூலமாக நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. வெப்சைட்டில் லாகின் ஐடியை நீங்கள் ஓப்பன் பண்ணதையும் அதில் கையில் பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை ஃபார் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. அதுக்கு முன்னாடி நம்ம நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பார்ப்போம். வெப்சைட்டில் லாகின் ஐடியை நீங்கள் ஓப்பன் பண்ணதையும் அதில் கையில் பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை ஃபார் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. அதுக்கு முன்னாடி நம்ம நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பார்ப்போம். வெப்சைட் லிங்கை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் முகவரியை டைப் பண்ணிங்க. முகவரியை டைப் பண்ணிட்டீங்கன்னாக்கா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள பாஸ்போர்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தேர்வு பண்ணிக்கணும். அதில் கிளிக் பண்ணோடனே கிவன் எ நேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்கள் பேரை சரியாக டைப் பண்ணணும். அதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக உங்கள் பேரை டைப் பண்ணுங்கள். சுர்நேம் அப்படின்னு கேட்கும் அடுத்த ஆப்ஷனு. அதில் உங்கள் தந்தையின் பேரை டைப் செஞ்சுங்க. இது எல்லாமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக இருக்கணும். டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை கரெக்டாக டைப் பண்ணிங்க. அடுத்ததாக உங்கள் இமெயில் ஐடியும் அதில் டைப் செய்யணும். இமெயில் ஐடியை டைப் செஞ்ச உடனே அடுத்த பாக்ஸில் லாகின் ஐடி இருக்கும். அது உங்களுக்கு பிடிச்ச லாகின் ஐடி நீங்கள் அதில் கிரியேட் பண்ணணும். அதையும் கிரியேட் பண்ணி வச்சுக்கிங்க. அடுத்து பாஸ்வேர்டுங்கிற இடத்துல நீங்கள் பாஸ்வேர்டு நோட் பண்ணி வச்சுக்கிங்க. அந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு மறக்கக்கூடாது. அந்த பாஸ்வேர்டை நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். இது கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுங்கிறதுல ஏற்கனவே கொடுத்த பாஸ்வேர்டை திரும்பவும் நீங்கள் அதில் டைப் பண்ணுங்கள். இது ஹிண்ட் கொஸ்டின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாக்கா அதில் ஒரு கொஸ்டின் தேர்வு செஞ்சுக்கிங்க. இது தேர்வு செஞ்சுக்கிட்டு அதுக்கான பதிலை நீங்கள் அடுத்த ஆப்ஷனில் கொடுக்கணும். இது எதுக்குனாக்கா நீங்கள் பாஸ்வேர்டு மறந்துட்டீங்கனாக்கா, ஒரு வேளை மறந்துட்டீங்கனாக்கா அந்த கேள்விக்கு நீங்கள் சரியாக பதில் கொடுத்தா தான் திரும்ப நீங்கள் லாகின் பண்ண முடியும். லாகின் பண்ணி அந்த வெப்சைட்டுக்குள்ளே போக முடியும். அதனால் இது இம்பார்ட்டண்டாக அந்த ஹிண்ட் கொஸ்டின்ங்கிறத நீங்கள் ஏதாவது ஒரு கேள்வியை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கான பதிலை கொடுங்க. பதிலை கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கான அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். இது எல்லாமே பாஸ்வேர்டு அந்த ஹிண்ட் கொஸ்டின் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஞாபகம் பண்ணி வச்சுக்கணும். அப்படி இல்லைனா நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மறக்காமல் வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஓப்பன் பண்ணி முடிஞ்ச உடனே அடுத்தது நீங்கள் லாகினை கிளிக் பண்ணி என்ன கிரியேட் ஐடி கொடுத்தீங்களோ, என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை ஓப்பன் பண்ணி வெப்சைட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அக்கௌண்ட் லாகின் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு அதில் டைப் ஆஃப் அப்ளிகண்ட் இருக்கும். அதில் நீங்கள் நார்மல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பாஸ்போர்ட் தட்கல் முறையில் வேணும்னாக்கா அந்த தட்கல் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்தது டைப் ஆஃப் பாஸ்போர்ட் புக்லெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் அடுத்த பாக்ஸில் அதில் 36 பேஜை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதாவது 36 பேஜ் உள்ள பாஸ்போர்ட்டை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். அடுத்து நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்து வர ஆப்ஷன் பூரா நீங்கள் கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எந்த தப்பும் இல்லாமல் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணணும். அதாவது உங்கள் பெயர், உங்கள் தந்தையின் பெயர், டேட் ஆஃப் பர்த்து, எந்த டிஸ்ட்ரிக்டு, என்ன ஊர் அப்படிங்கிற கேட்குற ஆப்ஷன் பூரா நீங்கள் கரெக்டாக எதுவுமே மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணணும். அடுத்த பாக்ஸில் உங்களுடைய தந்தை பெயர் இருக்கும். அந்த தந்தை பெயரை கரெக்டாக ஃபில் பண்ணிங்க.
அடுத்து வந்து தாயின் பெயர், நம்ம தாய் பெயர் என்னவோ அந்த பேரை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கிங்க. இது எல்லாமே ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதேமாரி தான் நீங்கள் டைப் பண்ணணும். எதுவும் மாற்றி சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து டைப் பண்ணக்கூடாது. நீங்கள் டைப் பண்ணும்போது ஆதார் கார்டு கையில் வச்சுக்கிட்டு அதில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அதை அப்படியே கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். அட்ரஸு, முகவரி எல்லாமே ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதை போல தான் நீங்கள் வந்து டைப் பண்ணி ஃபில் பண்ணணும். எந்த மிஸ்டேக்கும் வரக்கூடாது, கவனம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க, எந்த தாலுக்காவில் இருக்கீங்களோ உங்களுக்கு பக்கத்தில் உள்ள உங்களுக்கு சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்தை நீங்கள் வந்து தேர்வு செஞ்சுக்கணும். அடுத்த ஆப்ஷனில் வந்து உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேரும் டைப் பண்ணி அவங்களோட அட்ரஸை நீங்கள் வந்து அதில் டைப் பண்ணணும். இந்த குடும்பத்தில் உள்ள பேரெலாம் நீங்கள் டைப் பண்ணும்போது அவங்களுடைய மொபைல் நம்பரும் அதில் வந்து டைப் பண்ணிவிடுங்க. அதுவும் கேட்கும். அதெல்லாம் கேட்க நீங்கள் வந்து டைப் பண்ணிவிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் மீது ஏதாவது கேஸ், அதாவது குற்ற வழக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும். அதில் வந்து நீங்கள் வந்து எந்த குற்ற வழக்கும் இல்லைனாக்கா அதில் சில கேள்விலாம் கேட்டிருக்கோம். அந்த கேள்விக்கெலாம் நீங்கள் டிக் கொடுத்துட்டு இல்லை அப்படின்னு நோங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ மேலே உள்ள எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி முடிச்சிட்டிங்கனாக்கா கீழே பார்த்தீங்கன்னாக்கா ப்ரிவியூ பாஸ்போர்ட் டீட்டெயில் இருக்கும். அதாவது நீங்கள் ஏற்கனவே நம்ம ஃபில் பண்ணது பூரா கரெக்டாக அப்படின்னு கேட்கும் அந்த ஆப்ஷனை. நீங்கள் மேலே ஃபஸ்ட்லேருந்து உங்கள் நேம்லேருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் திரும்ப ஒரு வாட்டி செக் பண்ணிங்க. அதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா, நம்ம தப்பாக டைப் பண்ணிட்டோமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ணிங்க. ஃபுல்லாக செக் பண்ணி படித்து பார்த்துட்டு கீழே ஓகே கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுடைய பாஸ்போர்ட் அப்ளை ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டுது. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த நெக்ஸ்ட் பட்டனை நீங்கள் அடிச்சிங்கனாக்கா நீங்கள் பாஸ்போர்ட்டுக்கு உண்டான பேமெண்ட் எவ்வளோ கேட்குதோ அதை வந்து ஆன்லைனில் நீங்கள் கட்டிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னாக்கா உங்கள் பாஸ்போர்ட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரூஃப் ரெசிப்ட் வந்துடும். உங்களுடைய பாஸ்போர்ட்டு வெகு சீக்கிரமாக உங்கள் வீடு தேடி வந்துடும். அதுலேருந்து உங்களுக்கு வந்து போலீஸ் காவல்துறை என்கொயரி வரும். அந்த என்கொயரி உங்களுக்கு முடிஞ்ச உடனே உங்கள் வீடு தேடி பாஸ்போர்ட் வந்துடும். இது வரைக்கும் நம்ம பாஸ்போர்ட்டு எப்படி ஒரு மொபைல் அப்ளை பண்ணுறது அப்படின்னு வீடியோவை பார்த்தோம். இந்த வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. அடுத்து பாஸ்போர்ட் அலுவலகத்துக்கு சரிபார்ப்புக்காக ஆவணம் சரிபார்ப்பு, அதாவது உங்களுடைய டாக்குமெண்ட்லாம் சரி பார்க்கறதுக்காக ஒரு டைம் கேட்பாங்க. அது வந்து நீங்கள் அந்த ஆன்லைனில் அது எந்த டைம் எந்த தேதின்னு நீங்கள் நோட் பண்ணி கொடுத்துட்டீங்கனாக்கா அன்றைக்கி போய் நீங்கள் எடுத்து வேண்டிய சமர்ப்பிச்சிங்கனாக்கா செக் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணிவிடுவாங்க. போகும்போது மறக்காமல் உங்களுடைய பிறப்பு சான்றிதழ் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். அது பாஸ்போர்ட் அலுவலகத்தில் இப்போ முக்கியமாக பிறப்பு சான்றிதழ் அவசியமாக சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்கள் கையோடு எடுத்துகிட்டு போயிடுங்க.